அதாவது மீரா நாகராஜன் மேம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் ஒரு தொழில் எப்போது தொழிலாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு அழகான பிளானிங்லேருந்து ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் குறைந்தபட்சம் ஒரு 80,000 பேருக்காக அது தேவைப்படணும். அந்த நீட் இருந்ததுன்னா தென் தட்ஸ் a business you will earn அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஸ்பேஸ் கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2026 12,000 பெண்கள் 108 நாடுகள்லேருந்து சக்தி சேட் அப்படிங்கிற ஒரு அழகான லான்ச் பண்ண போகிறீங்க. பட் ஸ்டில் நம்மளோட இந்தியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் 2011 நீங்கள் துவங்கும் போதும் இப்போ 2025 நாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதும் எந்த மாதிரி டிரான்சிஷன் பார்க்குறீங்க? எவ்வளோ வரவேற்பு இருக்குது ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும்ங்கிறத சொல்லுங்கள். கடவுள் எங்கே இருக்காருன்னா நம்ம வந்து கையை மேலே காட்டுவோம். அதே மாதிரி தான் விண்வெளி ஆராய்ச்சிக்கு தேர்வு படணும் அப்படின்னா அந்த விண்வெளி நம்மளை தேர்வு பண்ணணும். ஏன்னா இது பியோர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரப்போசிஷன். த டிரான்சிஷன் என்னன்னா 2011க்கும் இப்போவும் எடுக்கேட்டிவாக இருந்த ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சொன்ன மாதிரி அங்கே நிறைய சேட்டலைட்ஸ் வரப்போகிறது. அந்த சேட்டலைட்ஸை எப்படி நம்ம டிராஃபிக் ஜாம் இல்லாமல், நார்மல் லாங்குவேஜில் சொல்லணும்னா டிராஃபிக் ஜாம் இல்லாமல் எப்படி நேவிகேட் பண்ணுறது, ரீஃபியூவல் எப்படி பண்ணுறது சேட்டலைட்ஸில் அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் குழந்தைங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பித்த காலத்தில் 5 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஸ்பேஸில் யூனிகார்ன் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவை எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட யூத் பவர்ஃபுல்லான ஒரு யூத். ஸோ இவங்களோட ஒரு புத்தி கூர்மையால் தான் இன்டர்நேஷ்னல், தட் இஸ் வெஸ்ட், யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்ஸில் பணம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டீப் டெக்கில் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குறது எல்லாமே இந்தியாவை நோக்கி தான் பார்க்குறாங்க. ஏன்னா தி ஐடியாவோட மெயின் க்ரோத்தே இங்கே தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் ட்ரான்சிஷன். வாவ், வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க. ஐ திங்க் அப்போ ஆரம்பிச்சப்போ ஒரு 15 மேக்ஸிமம் இருந்திருக்கும் இல்லையா? 5 பேர். நான் இன்னைக்கு முன்னாடி பிரைவேட் செக்டரில் நான் மட்டும்தான் இருந்தேன். இன்னைக்கு உமன் ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தாழ்மையோட சொல்லிக்கிறதுல பெருமை, நான் மட்டும்தான் ஒரே உமன் ஃபவுண்டர் இந்த ஹோல் வேர்ல்ட். 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ், அதுவும் ஹை ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட லான்ச் பண்ணிருக்கோம். 5 இஸ்ரோவில், 1 நாசாவில். வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் 3D பிரிண்டட் சேட்டலைட் நாசா மூலமாக ஏவப்பட்டிருக்கு.